Hello everyone. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது one of my favorite lessons, WhatsApp status message. So இப்போ வந்து எல்லாரும் அவங்களுடைய கோவம், சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையுமே வந்து WhatsApp status மூலமா தான் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். So அப்படி தெரிவிக்கும்போது இங்கிலீஷும் எப்படி கத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படியும் வந்து இந்த கோவம், துக்கம், சந்தோஷம் இது எல்லாத்தையும் சொல்றது லாங்குவேஜ் தானே. So கண்டிப்பா நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். தமிழ்ல நிறைய பேர் ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் வந்து இங்கிலீஷில் ரொம்ப அழகான ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய எமோஷன்ஸை சொல்கிற மாதிரியான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மெசேஜஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்தால் கூட போதும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மெசேஜில் செட் பண்ணீங்க அப்படின்னா எப்படியும் நம்ம ஒரு 4-5 வாட்டியாவது அதை செக் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. ஸோ அப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த ஃப்ரேசஸ் எல்லாம் மறக்கவே மறக்காது. நீங்களும் புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். First one, hard times test you, not kill you. ஸோ இது என்ன அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற கடினமான நேரங்கள் நம்மளுக்கு வந்து சோதனை தான் கொடுக்குமே தவிர நம்மளை சாகடிக்காது அப்படின்றதான் ரொம்ப பவர்ஃபுல்லான பாசிட்டிவான மெசேஜ். ஸோ ஹார்ட் டைம்ஸ் டெஸ்ட் யூ, நாட் கில் யூ. நெக்ஸ்ட் ஒன், no one is coming to save you in this life, it is 100% yours. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யாருமே இந்த வாழ்க்கையில் வந்து உங்களை காப்பாற்றுறதுக்காகவே வந்து யாரும் பிறந்து வரல. உங்களோட லைஃப் முழுக்க முழுக்க உங்களுக்கானது தான் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ். நோ ஒன் இஸ் கம்மிங் டு சேவ் யூ இன் திஸ் லைஃப், இட் இஸ் 100% யுவர்ஸ். யாருக்காகவும் யாரையும் நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க, இவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம் வாழ்க்கை நம் கையில். நெக்ஸ்ட் ஒன், சேஞ்ச் த கேம், டோன்ட் லெட் த கேம் சேஞ்ச் யூ. ஸோ நீ போகிற பாதையில் ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா நீ தான் அதை மாற்றணும். உன் கையில் பவர் வச்சுக்கோ, அது உன்னை மாற்றாமல் பார்த்துக்கோ அப்படின்றது தான் இந்த மெசேஜ். நெக்ஸ்ட் ஒன், ஸ்டாப் கேரிங் அண்ட் வாட்ச், தே வில் ஸ்டாப் ஹர்ட்டிங். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம யார் மேலேயாவது ஓவராக வந்து பாசம் காமிச்சு ரொம்ப அவங்களுக்கு வந்து விழுந்து விழுந்து அவங்களை கவனிக்கிறோம் அப்படின்னா அவங்க தான் நம்மளை ரொம்ப காயப்படுத்துவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அதோட பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஸ்டாப் கேரிங் அண்ட் வாட்ச். அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஓவரான அந்த அன்பை வந்து நிப்பாட்டுங்க. ரொம்ப அவங்கள வந்து தாங்காதீங்க, அவங்கள விடுங்க. விட்டுட்டு அவங்கள கொஞ்ச நாள் பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். தே வில் ஸ்டாப் ஹர்ட்டிங். ஸோ தே வில் ஸ்டாப் ஹர்ட்டிங் அப்படின்னா உங்களை காயப்படுத்துறதை அவங்க நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இது எல்லாருக்கும் ரொம்பவே அவசியமானது. ஐ won't beg you to stay, I will make you regret it. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலேருந்து யாராவது நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சி அவங்கள தாங்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ என்கிட்ட இரு நீ இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் தாங்கிட்டே இருக்காதீங்க. நீ போகணுன்னா போ, நான் உன்னை வந்து தாங்கிட்டுலாம் இருக்க மாட்டேன், கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். என்னோட லைஃப்பில் நீ இருன்னு நான் கெஞ்சிட்டு இருக்க மாட்டேன். ஆனால் நீ போனதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் ஐயோ அவங்கள நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி நான் உன்னை செய்வேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மெசேஜ். I won't beg you to stay, I will make you regret it. Next one, இந்த மெசேஜ் நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறவங்கல்ல அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். when you stop talking to me, stop talking about me too. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ என் கூட பேசுகிறத என்னை பிடிக்கலன்னு சொல்லி நீ என் கூட பேசுகிறத நிப்பாட்டிட்ட அப்படின்னா ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னை பற்றி பின்னாடி பேசுகிறதையும் சேர்த்து நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மெசேஜ் சொல்கிறோம். when you stop talking to me, stop talking about me too. Next one, I will remember and recover but not forgive and forget. ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளை வந்து காயப்படுத்துகிறவங்களுக்கு நம்ம சொல்கிற மெசேஜ். நான் வந்து அதை யோசித்து பார்ப்பேன், நீ எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறேன்னு நான் யோசித்து பார்ப்பேன், அதுலேருந்து வெளியவும் வந்துடுவேன், அந்த கஷ்டத்துலேருந்து வெளியவும் வந்துடுவேன். ஆனால் என்றைக்கும் ஒன்று மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மெசேஜ். நம்மளை ரொம்ப காயப்படுத்துகிறவங்க கிட்ட இந்த மாதிரியான மெசேஜ் சொல்லலாம். ஐ வில் ரிமெம்பர் அண்ட் ரெக்கவர் பட் நாட் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட். இன்றைக்கி நம்ம பார்த்த மெசேஜஸில் இது என்னுடைய ஃபேவரட். apologize when you are wrong, don't search for quotes which supports your stupidity. ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னா சில பேர் தப்பு பண்ணிவிட்டு அவங்க தப்பை நியாயப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மெசேஜ் கொடுப்பாங்க. இது வந்து சரிதான் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மெசேஜ் அவங்கள நியாயப்படுத்துகிற மாதிரி கொடுப்பாங்க. அவங்களுக்கு பதிலுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு தான் இந்த மெசேஜ்.
ரொம்ப சூப்பரான மெசேஜ். apologize when you are wrong. நீ தப்பு பண்ணியிருந்த அப்படின்னா நீ மன்னிப்பு கேளு. apologize அப்படின்னா மன்னிப்பு கேளு. நீ தப்பு பண்ணியிருந்த அப்படின்னா மன்னிப்பு கேளு. உன்னுடைய முட்டாள்தனத்தை நியாயப்படுத்துறதுக்காக அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மெசேஜை தேடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப்டான மெசேஜ் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி யாருக்காவது ஒரு ஆப்டான ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுங்க. apologize when you are wrong. Don't search for course which supports your stupidity. Next one. My door is always open, so feel free to leave. இது என்ன அப்படின்னா நம்ம வந்து யாரையாவது ரொம்ப நம்மளை வந்து வருத்தப்பட வைக்கிறாங்க, காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா நீ என் வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு எல்லாமே போ, உன்னை வந்து நான் ஒன்றும் கெஞ்சிட்டு இருக்கல இருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெத்தாக நம்ம வந்து ஒரு ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னா மை டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஸோ ஃபீல் ஃப்ரீ டு லீவ். என்னோடய வாழ்க்கை கதவு எப்போவுமே திறந்து தான் இருக்குது, உனக்கு போகணுன்னா வெளியே போயிரு, தயவு செஞ்சு பக்கத்துலேயே உட்காந்து ஓவராக இம்சப்படுத்தாத அப்படின்னு சொல்கிறது தான் மை டோர் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் ஸோ ஃபீல் ஃப்ரீ டு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தா இந்த மெசேஜஸில் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.